J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 11, The Dueling Club. ரெண்டு பேரும் மாணவ கூட்டத்தை நெருங்கி எல்லாரையும் ஜோடி ஜோடியாக பிரித்து நிற்க வச்சாங்க. லாக்ஹார்ட் நெவில ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளஷ்லியோட ஜோடி சேர்த்தாரு. ஆனால் ஸ்னேப் முதல் வேலையாக ஹாரி மற்றும் ரான் கிட்ட போனார். கனவு கூட்டணியை பிரிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சிரிச்சாரு. வீஸ்லி, நீ ஃபினிகன் கிட்ட போ. அப்புறம் பாட்டர். ஹாரி தானாகவே ஹெர்மாயினியை நோக்கி நகர ஆரம்பித்தான். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லையே அப்படின்னு சொன்ன ஸ்னேப் ரொம்ப கொடூரமாக சிரிச்சாரு. மிஸ்டர் மால்ஃபாய், இங்கே வாங்க. பிரபலமான ஹாரி பாட்டரை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்ப்போம். மிஸ் கிரேஞ்சர், நீங்கள் மிஸ் புல்ஸ்ட்ரோடோட இணையலாம். வழக்கமான ஏளன புன்னகையோட நெஞ்ச நிமித்தி வீராப்பா மால்ஃபாய் நடந்து வந்தான். அவனுக்கு பின்னாடி நடந்து வந்த அந்த ஸ்லிதரின் பொண்ணை பார்க்க ஹாலிடேஸ் வித் ஹேக்ஸ் புத்தகத்தில் பார்த்த சூனியக்காரி தான் ஹாரிக்கு ஞாபகம் வந்தது. உக்கிரமாக நீட்டிக்கிட்டு இருந்த பல்வரிசையோட ஆஜானுபாகுவான தோற்றத்தோட அவ இருந்தா. ஹெர்மாயினி தயக்கத்தோட அவளை பார்த்து சிரிச்சா. ஆனால் அந்த பொண்ணு பதிலுக்கு சிரிக்க கூட இல்லை. இப்போ உங்க பார்ட்னரை பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொன்னபடியே மறுபடியும் மேடை மேலே ஏறின லாக்ஹார்ட், அடுத்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தலை வணங்குங்க அப்படின்னு சொன்னதும் ஹாரியும் மால்ஃபாயும் ஏதோ போனா போதுன்னு லேசாக தலையை மட்டும் சாய்ச்சாங்க. ஆனால் ஒருத்தங்க மேலேருந்து ஒருத்தங்க பார்வையை மட்டும் விளக்கவே இல்லை. மந்திரக்கோள்கள் தயாராக இருக்கட்டும் அப்படின்னு உரக்க சொன்ன லாக்ஹார்ட், சரியா நான் 3 எண்ணி முடிச்சதும் உங்க எதிரியை நீங்க நிராயுதபாணியாக்கணும். நல்லா கவனிங்க. கையில் இருக்கும் மந்திரக்கோளை கைவிட வைப்பது மட்டுமே உங்கள் நோக்கமாயிருக்கணும். வேறு எந்த ஒரு விபத்துக்கும் இங்கு இடம் கிடையாது. 1, 2, 3. ஹாரி கையை மேலுயர்த்தி பின்னோக்கி இழுத்து தலைக்கு மேலே சுழற்றினான். ஆனால் மால்ஃபாயோ 2 எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்ல தொடங்கியிருந்தான். அவனோட மந்திரம் ஹாரியை கடுமையாக தாக்குச்சு. அவன் தலையில் ஒரு மிகப்பெரிய சாஸ் பேனால் அடி வாங்கினது போல உணர்ந்தான். கொஞ்சம் தடுமாறினானே தவிர நிதானமாக தான் இருந்தான். மேற்கொண்டு ஹாரி ஒரு வினாடியை கூட வீணடிக்காம மந்திரக்கோளை நேராக மால்ஃபாயை நோக்கி நீட்டி ரிக்டஸ் எம்ப்ரா அப்படின்னு கத்துனான். ஒரு வெள்ளி நிற ஒளிக்கற்றை நேரா மால்ஃபாய் வயிற்றுல பாய சட்டுன்னு அவன் 2ஆ மடிஞ்சு மூச்சு திணற ஆரம்பிச்சான். சண்டையிட்டுக்கிட்டு இருந்த மாணவர்களை நோக்கி, நான் நிராயுதபாணியை ஆக்க மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு லாக்ஹார்ட் ரொம்ப பயந்த குரல்ல கூச்சலிட்டாரு. மால்ஃபாய் மண்டியிட்டு நின்னான். ஹாரி அவன் மேல கிச்சு கிச்சு மூட்டும் மந்திரத்தை பிரயோகிச்சிருந்தான். தாங்க முடியாத சிரிப்பு வர அவனால நகரக்கூட முடியல. தரையில மண்டியிட்டு நின்ன மால்ஃபாய மேலும் மந்திரத்தால தாக்குறது போட்டி நேர்மையா இருக்காதுன்னு நினைச்ச ஹாரி கொஞ்சம் தயங்கி நின்னுட்டான். ஆனா அதுதான் பெரிய தப்பா போயிடுச்சு. மூச்சு திணறினபடியே மால்ஃபாய் ஹாரியோட கால் முட்டிய குறி வச்சு எப்படியோ திக்கி திணறி டான்டலெக்ரா அப்படின்னு கூச்சலிட்ட மறுநொடியே ஹாரியுடைய கால்கள் கட்டுப்பாட்டை இழந்து நடனமாடுறத போல சுற்றி சுழல ஆரம்பிச்சது. நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு லாக்ஹார்ட் கத்தி கூச்சலிட்டாரு. ஆனால் ஸ்னேப் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பொறுப்பு எடுத்துக்கிட்டவரா ஃபைனட் இன்கன்டாட்டம் அப்படின்னு உரக்க சொன்னதும் ஹாரியுடைய கால்கள் நடனமாடுறத ஒரு வழியா நிறுத்துச்சு. மால்ஃபாயுடைய கட்டுப்பாடற்ற சிரிப்பும் முடிவுக்கு வந்தது. இப்ப 2 பேராலையுமே நிமிர்ந்து நிக்க முடிஞ்சது. அந்த இடம் முழுசையும் ஒரு பச்சை நிறமுள்ள புகை மூட்டம் சூழ்ந்தது. நெவில், ஜஸ்டின் 2 பேருமே தரையில மல்லாந்து மூச்சு வாங்கினபடியே படுத்து கிடந்தாங்க. முகமெல்லாம் சாம்பல் வாரி கொட்டின சீமஸை தாங்கி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருந்த ரான் தன்னுடைய உடைஞ்சு போன மந்திரக்கோள் ஏற்படுத்தின விளைவுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் ஹெர்மாயினியும் மெலிசன் புல்ஸ்ட்ரோடும் சண்டையை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. மெலிசன் 2 கைகளாலையும் ஹெர்மாயினியோட கழுத்தை இறுக பிடிச்சிருந்தா. ஹெர்மாயினி வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. 2 பேருடைய மந்திரக்கோளும் தரையில கேட்பாரற்று கிடந்தது. வேகமா அவங்கள நெருங்கி போன ஹாரி ஹெர்மாயினி கழுத்துல இருந்து மெலிசன் கைகளை விலக்கி விட்டான். ஆனா அது ஒன்றும் சுலபமான காரியமா இல்லை. ஏன்னா அவ ஹாரியை விடலாம் பிரம்மாண்டமான உருவத்துல இருந்தா. ஐயையோ அப்படின்னு பரிதாபப்பட்ட லாக்ஹார்ட் அங்கு நடந்த சண்டையோட பின்விளைவை பார்த்தபடியே அந்த இடத்த சுத்தி வந்தாரு. கவனமா எழுந்து நில்லு மேக்மில்லன். மிஸ் ஃபாசெட், அழுத்தி பிடிச்சா சில வினாடிகள்லயே ரத்தம் நின்னுடும். அந்த கிரேட் ஹாலுக்கு நடுவுல படபடப்பா நின்ன லாக்ஹார்ட், பிரச்சனைக்குரிய மந்திரங்கள் எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இப்ப சரியான யோசனையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப்பை ஒரு தடவை திரும்பி பார்த்தாரு. ஸ்னேப்புடைய கரிய கண்கள் சட்டுன்னு மின்னுச்சு. ஆனா உடனடியா பார்வையை திருப்பிக்கிட்டாரு. சரி, இப்ப நாம ஒரு தன்னார்வ ஜோடியை தேர்ந்தெடுத்துப்போம். லாங் பாட்டம் மற்றும் ஃபின்ச் ஃப்ளஷ்லி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மோசமான யோசனை ப்ரொஃபஸர் லாக்ஹார்ட் அப்படின்னு சொன்ன ஸ்னேப்
ஒரு வில்லத்தனமான வவ்வாலை போல முன்னோக்கி நகர்ந்து வந்தாரு. எளிய மந்திரங்களை பயன்படுத்த சொன்னாலே லாங் பாட்டம் மிகப்பெரிய அழிவுகளை உண்டு பண்ணுவான். அப்புறம் ஃபின்ச் ஃப்ளஷ்லியை தீப்பெட்டியில் அள்ளி போட்டு தான் ஹாஸ்பிட்டல் விங்க்கு கொண்டு போகணும். நெவிலுடைய சிவந்த வட்டமுகம் அதை கேட்டு மேலும் சிவந்து போனது. இதுக்கு மேல்ஃபாயும் பாட்டரும் தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் ரொம்ப வஞ்சகமாக சிரிச்சாரு. சிறப்பான யோசனை அப்படின்னு சொன்ன லாக்ஹார்ட் ஹாரி அண்ட் மேல்ஃபாயை அந்த அறையோட மையப்பகுதிக்கு அழைக்க கூட்டம் மொத்தமும் அவங்களுக்கு இடம் விட்டு விலகி நின்னது. இப்போ ஹாரி, டிராக்கோ தன்னுடைய மந்திரக்கோளால உன் மேலே குறி வைக்கிறப்போ நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருந்த மந்திரக்கோளை தலைக்கு மேலே உயர்த்தி சிக்கலான முறையில் சுற்றி சுழற்றி காட்ட முயல அது கையிலிருந்து நழுவி தொப்புன்னு கீழே விழுந்தது. அவசரமாக கீழே குனிஞ்சு லாக்ஹார்ட் மந்திரக்கோளை கையில் திரும்ப எடுக்க ஸ்னேப்போட முகமெங்கும் ஏளன புன்னகை படர்ந்தது. அடடா, என்னுடைய மந்திரக்கோள் கொஞ்சம் அதிகமாக உற்சாகம் அடைஞ்சிருச்சு போல அப்படின்னாரு லாக்ஹார்ட். ஸ்னேப் மேல்ஃபாயை நெருங்கி போனாரு. கீழே குனிஞ்சு அவன் காதில் ஏதோ முணுமுணுத்தாரு. உடனடியாக மேல்ஃபாய் முகத்துலையும் அதே ஏளன சிரிப்பு. ரொம்ப பதட்டமாக லாக்ஹார்ட்டை நிமிர்ந்து பார்த்த ஹாரி, ப்ரொஃபஸர், மந்திரத்தை தடுக்கிறது எப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டான். லாக்ஹார்ட் காதில் விழாதபடி, என்ன பயந்துட்டியா அப்படின்னு மேல்ஃபாய் ஹாரியை பார்த்து முணுமுணுத்தான். அதுக்கு நீ ஆசை மட்டும்தான் படணும் அப்படின்னு ஹாரியும் யாரு காதலையும் விழாதபடி மேல்ஃபாயை பார்த்து சொன்னான். லாக்ஹார்ட் ரொம்ப உற்சாகமாக ஹாரியோட தோளில் கையை போட்டபடியே, நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே பண்ணிடு ஹாரி அப்படின்னு சொன்னதும், என்ன மந்திரக்கோளை கீழே போடுறதா அப்படின்னா ஹாரி. ஆனால் லாக்ஹார்ட் அவன் சொன்னதை சுத்தமாக கவனிக்கலை. 3, 2, 1 கோ அப்படின்னு உரக்க கத்தினாரு.